நீங்க அறிவியல் மொழியாக மாற்றுங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. இந்தி படிக்கணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் வேற. இப்போ இன்னைக்கு இந்த சிவகாசி, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க தொழிலாளர். தொழிலதிபர்கள், முதலாளிகள், கடை வச்சு நடத்துறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒண்ணு ஹிந்தி கத்துக்கிறாங்க. அப்படி இல்லன்னா, ஹிந்தி தெரிஞ்சவங்கள பக்கத்துல வச்சுக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? கம்யூனிகேஷன். ஐயரே, இவன் என்ன சொல்றான் கேளு. ஆ. ஏன்னா, அவங்க கிட்ட வியாபாரம் பண்ண வரங்க, சரக்க வாங்க வரவங்கலாம் அங்கேருந்து வராங்க. அப்போ அவங்க கிட்ட விக்கணும், நமக்கு காசு வேணும் அப்படின்னா மொழி தெரியணும். சரிங்க, அவங்க தானங்க வந்து இதெல்லாம் படிச்சுட்டு வரணும். அவங்க வந்து தமிழ் தெரியாம இங்க வராங்க. சரி, நான் வந்து தமிழ்ல பேசினா தான் நான் வந்து உனக்கு விப்பேன். இல்ல ஆங்கிலத்தில பேசினா தான் பிசினஸ் விப்பேன் வேல்யூ. அப்படின்னா வச்சுட்டு போ. அவ்வளோதான். உங்கள யாரும் கேட்க போறது கிடையாது. யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ஹிந்தி கத்துக்கின்னு, இங்க வாங்க நாங்க ஹிந்தியில உங்களுக்கு வியாபாரம் பண்ணோம்னா, எல்லாம் அங்க போயிட போகுது. அப்போ யாருக்கு நஷ்டம்? இங்க இருக்கிற யாரு அதே மாதிரி இப்போ இந்த ஆங்கிலம் படிச்சா நாங்க உலகம் முழுக்க வேலைக்கு போவோம்னு சொல்றாங்கல்ல, அதுல எவ்வளோ பெரிய ஒரு பிழை இருக்கின்றதுக்கு இப்ப நான் ஆங்கிலம் சொல்றேன். படிச்சா வேலைக்கு போகணும்னா டூரிஸ்ட் கைடு எல்லாம் வெளிநாட்டுல வேலைக்கு போகணும்ல. அது அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணா இங்கேயே வேலை கொடுப்பாரு. அதாவது இன்னைக்கு வெளிநாட்டுல வேலைகளுக்கு போறாங்க இல்லையா? ஒண்ணு வந்து இந்த சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைனா, அபுதாபியா அப்படின்னு வடிவேலு கேட்பார்ல. அந்த மாதிரி இடங்களுக்கு வேலைக்கு போவது அப்படின்றது அந்த இந்த என்ன சொல்றது? அந்த கீழ்மட்ட வேலைகளுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து உங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்லை. சரியா? நீங்க ஆமா. உழைப்பாளிகளா, அவங்க தொழிலாளிகளா உடல் போகும்பொழுது. உழைப்பு. ஆனா, நெறைய பேர் சொல்றது என்னன்னா, அங்கேயும் போனா ஹிந்தி தெரிஞ்சா ரொம்ப சௌகரியமா இருக்கு அப்படின்றாங்க. சரி, அத விட்டு தள்ளுங்க.